இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வீடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். அதாவது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நிறைய பேர் இந்த டவுட் அப்படின்றதுல இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது நான் ஒரு லோன் எடுத்துட்டேன், என்னால் கட்டவே முடியாது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்குள்ளேயும் இந்த கேள்வி அப்படின்றது இருக்கலாம். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ அப்படின்றத நான் உருவாக்கியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. பிகாஸ் இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படின்றது இருக்குது. நிறைய பேருக்கு இந்த புரிதல் இல்லாமலே சிலர் வந்துட்டு எடுக்கக்கூடிய முடிவு அப்படின்றதுனால பிற்காலத்தில் அவங்களுக்கு சில இம்பாக்ட் அப்படின்றது ஏற்படுது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ நான் ஒன்றும் ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கிடையாது. இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷம் இருக்கிறதுனால நான் இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். சரி, ஓகேங்க. ஏன்னா இது யூடியூப் மட்டும் இல்லாமல் இந்த ஃபினான்ஷியல் ரீதியாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது நம்ம கொடுக்கணும். ஏன்னா மக்களுக்காக நம்ம நிற்கும் பொழுது முறையா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரிவிச்சிடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு டிஸ்க்ளைமர் அப்படின்றது. சரி, ஓகே. அதாவது நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நீங்க ஒருத்தருக்கு வந்துட்டு காசு கொடுக்குறீங்க. காசு கொடுத்துட்டு ஒரு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. இப்போ இருங்க, இதுக்கும் ஏன்னா லோன் ஆப்லேயே இப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப தெளிவா புரியுற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஆக்சுவலி இது வந்துட்டு அந்த இதுங்க ஆல்ரெடி சொல்லிட்டேன் அதுல. ஸோ இந்த லாக் பண்ணுறோம்ல, இந்த மாதிரி சீல் பண்ணுறோம்ல, பேக்கெட்லாம் சீல் பண்ணுறோம்ல, அது 110 ரூபாய் 120 வந்துச்சு. உங்களுக்கு வேணா கீழே லிங்க் கொடுக்குறேன், வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு மைக்கு உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. 110 ரூபா தான் இது. நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி லைட் எல்லாம் எரியும், நல்லா ப்ளூ கலர்ல லைட் எரிஞ்சு செம்மையா இருக்கும். சைடு பாருங்க. சரி, ஓகே. ஆமாம், பாருங்க, நம்ம வேற எங்கேயும் போயிட்டுருக்கோம். இப்போ வந்துட்டு 2 பேர் இருக்கிறாங்கங்க. அதாவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவர், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவர். ஓகே, இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட நான் சிம்பிளா இதுதான் எனக்கு தெரிஞ்சவர், இது உங்களுக்கு தெரிஞ்சவர். எனக்கு தெரிஞ்சவருக்கு வந்துட்டு அவருக்கு சிம்பிளா தெரியும் அவர்கிட்ட வந்து காசு இருக்கு அப்படின்றது. ஓகே, இது உங்களுக்கு தெரிஞ்சவர், இவருக்கு வந்து காசு தேவைப்படுது. இப்போ எனக்கு தெரிஞ்சவர் இவர் என்ன செய்யறாருன்னா, இவருக்கும் லிங்க் வருது. லிங்க் வரும்பொழுது இவர்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்கு. அந்த 10,000 ரூபாய் இங்க கொடுக்குறாரு. இவர்கிட்ட கொடுத்த உடனே இவர் என்ன பண்றாருன்னா ஒரு டைம் சொல்றாரு. நான் வந்துட்டு ஒரு மாசத்துல கொடுத்துருவேன், இல்லை ஒரு 2 மாசத்துல கொடுத்துருவேன், அல்லது ஒரு 5-6 மாசத்துல கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவர் 5-6 மாசத்துல கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு இவரும் வந்துட்டு சரி ஓகேப்பா விருப்பம், கரெக்டான டைம்ல கொடுத்துட்டு போதும், நாளைக்கு முன்ன பண்ண நீங்க என்கிட்ட கரெக்டாக கூக்கல் வாங்கல வச்சுக்கிட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நானும் உனக்கு காசு கொடுப்பேன், எமர்ஜென்சி டைம்ல ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போ இவர் என்ன பண்றாருன்னா ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு இவர்கிட்ட வந்து வாங்கின காசை வச்சு இவர் செலவு பண்ணிடுறாரு. செலவு பண்ணாரு, அவர் தேவைக்கு வாங்கினாரு, தேவையை வந்து பூர்த்தி பண்ணிட்டாரு. இப்போ எல்லாமே வந்துட்டு முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்டா இவர் சொன்ன டேட் வருது. அவர் சொன்ன டேட்ல இவர்கிட்ட போய் பாக்குறாரு. இந்த மாதிரி என்னப்பா காசு வாங்கினியே, என்னாச்சு, எப்ப தர அப்படின்ற மாதிரி. நாளைக்கு தான்ப்பா லாஸ்ட் டேட் அப்படின்னு வந்து சொல்ல. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லை, என்னால தர முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்னப்பா சொல்ற? இவரு என்ன சொல்றாருன்னா, என்னப்பா சொல்ற, ஏன்பா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நான் கரெக்டான டைம்ல தர சொல்லி தானே சொன்னேன், நீ வந்துட்டு காசு இல்லைன்னு சொல்றிய, ஒரு 2 நாள் முன்ன பண்ண டைம் சொன்னாலும் பரவாயில்ல, என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்றிய அப்படின்ற மாதிரி கேட்க. அதுக்கு அடுத்து போக இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்குது. இவரும் வராரு, இவரும் போறாரு, இவரும் இல்லைன்றாரு, இவரும் வந்துட்டு என்னன்றாரு, இப்படியே மாறி 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 வந்துட்டு போய்கிட்டே இருக்குது. இப்படி மாறி மாறி போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துல வந்துட்டு இவர் என்ன பண்றாருன்னா, என்கிட்ட காசு இல்லை, தர முடியாது, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கன்னு சொல்றாரு. இவர் என்ன பண்றாரு, வட்டிக்கு கூட இவர் தரல, சும்மா கைமாத்தா கொடுத்தவர். என்ன செய்வார் இவர் என்ன பண்ணாருன்னா, ஏப்பா நான் கொடுத்த காசுப்பா, உனக்கு ஒரு எமர்ஜென்சின்றதுக்காக கொடுத்தா, ஏமா இந்த மாதிரி தரமாட்டேன்ற அப்படின்ற மாதிரி இவரு கேட்க. இப்போ 2 பேத்துக்குள்ளேயும் கான்வர்சேஷன் அப்படின்றது போகுது. இப்போ இவங்க 2 பேருமே வந்துட்டு மக்கள் உங்ககிட்ட வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு இந்த 2 பேரும் இப்படி வந்து நிக்கிறாங்க. இப்போ நீங்க யாருக்கு வந்துட்டு சார் யார் பண்றது ரைட், யார் பண்றது தப்புன்னு சொல்லுவீங்க? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இவருக்கு பாதி பேர் பேசலாம், ஆனா இவருக்கு தான் கொஞ்சம் அதிகமா பேசுவாங்க. ஏப்பா நீ கஷ்டப்படக்குள்ள ஒரு காசு கொடுத்தாரு, அந்த காசை நீ திரும்ப வந்து தராம இருக்கிறியே, இப்பதானே அப்ப தரான்னு சொன்னாலும் பரவாயில்ல, தரவே முடியாதுன்றிய, இதெல்லாம் நியாயமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், நீங்களே கேட்பீங்க. ஸோ இந்த மாதிரி நியாயமா அப்படின்ற மாதிரி இவரு தரப்புல இருந்து கேட்குறாங்க. இவரு தரப்புல இருந்து எப்பா அவங்ககிட்டயே காசு இல்லை, அவனை போட்டு குறைன்னு குறைஞ்சிட்டு இருக்கிற, தருவான்ப்பா அப்படின்ற மாதிரி இவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. ஸோ இதுவே சட்ட ரீதியா போகுது. இப்போ இவர் என்ன பண்றாருன்னா, ஏன்னா இவர் காசு கொடுத்துருக்காரு, ஒன்றும் வட்டிக்கு கொடுக்கல, கைமாத்தா கொடுத்துருக்காரு, அது எல்லாத்துக்குமே ஒரு ப்ரூஃப் இருக்கு. அப்போ இவர் என்ன பண்றாருன்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் சொல்றாரு, இந்த மாதிரி இந்த காசை வாங்கிட்டு தரலைங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ போலீஸ் ஸ்டேஷன் போகக்குள்ள அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்பா நீ காசு தராத, நீ காசே தரவேனா, அவனுக்கு எதுக்குப்பா நீ காசு கொடுத்துரு, வாங்கினா நான் கொடுக்கணுமா என்ன அப்படின்னு நான் சொல்லுவாங்க கிடையாது. ஸோ இவருக்கு சாதகமாக தான் பேசுவாங்க. ஒருவேளை இந்த இடத்துல இவர் வந்துட்டு ஒரு 10,000க்கு வந்துட்டு 30,000 கேட்கிறாரு அப்படின்னா, அப்போ இவங்க 2 பேரும் வந்து பாருங்க சார், நான் வந்து 10,000 தான் வாங்கினேன், இவர் வந்துட்டு 30,000 கட்ட சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போனா அப்போ முதல்ல இவருக்கு ஃபேவர் தான். அந்த இடத்துல
இவருக்கு வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வாங்கின 10,000 கொடுத்துரு, அதுக்கு எவ்வளவு நியாயமான வட்டி காசோ எத்தனை மாசமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 5,000 கொடுத்துரு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் எந்த தரம்பே நீ இன்னும் இவ்வளவு காசு வாங்குற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இதுதான் இந்த இடத்துல இன்னும் நம்ம லீகலா போகும்பொழுது அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் லொட்டு லொசுக்கெல்லாம் சைன் பண்ணிப்பாங்க. அந்த சைன் பண்ணக்குள்ளதான் படிச்சு பார்த்து சைன் பண்ணுங்கன்னு சொல்றது. அப்போ அந்த சைன் பண்ணிட்டா நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இது அடுத்த கட்டம் போகும்பொழுது இது என்னாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பணமே கட்ட வேணாம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள போகாதுங்க. ஸோ இப்போ தெளிவாக சொல்றேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பணமே நீங்க கட்ட வேணாம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள போகவே போகாது. ஸோ நெவர் 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 நெவர். நிறைய பேர் நான் மஞ்சள் நோட்டீஸ் விடுறேன், பச்சை நோட்டீஸ் விடுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சில நிறைய பேர் நான் பாருங்க வாயில் நிறைய பேர் இந்த ஆப்பை பத்தி கேட்பாங்கல்ல, நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க அப்படின்ற மாதிரி அதே ஒரு ஸ்லாங்லேயே வந்துடுது. ஸோ ஒரு சிலர்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கேட்பாங்க, என்கிட்ட கூட கேட்பாங்க, ஏங்க நான் இப்போ காசு இல்லை கட்ட முடியாதுட்டா என்னென்ன ஃபீட் உள்ள வச்சுருவாங்களா, இது சிவில் கேஸ் தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தூக்கிட்டு போயெல்லாம் உள்ள வைக்க மாட்டாங்க. நம்ம பேர்ல ஆர்பிட்டேஷன் அப்படின்றது இருக்கும். இதை சொல்ல நான் ஒன்றும் அட்வொகேட்லாம் கிடையாது, நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால சொல்றேன் நான். ஸோ ஆர்பிட்டேஷன் ஒன்று ஃபைல் பண்ணுவாங்க. அதை ஃபைல் பண்ணி அதுக்கான ப்ராசஸ் அந்த டைம் அப்படின்றதுக்குள்ள போயிட்டு இவர் மேலே அசையும் சொத்தா அசையா சொத்தா அப்படின்றத வந்துட்டு பார்ப்பாங்க. இவர் ஏதாவது FD-ல போட்டிருக்காரா என்ன ஏது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை ரெக்கவரி பண்ற அடுத்த ப்ராசஸ் அப்படின்றதுக்குள்ள வந்துட்டு போவாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் வாங்கின காசை கொடுக்கணும், அவ்வளவுதான். இவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு, வாங்கினவர் கொடுக்கணும், இதுதானே நியாயம். ஸோ இதுதானே வந்துட்டு நீதி. ஸோ இந்த இடத்துல நான் கட்டவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எக்ஸ்ட்ரீம் லெவலில் சொல்லுங்க சார், கட்டவே முடியாத சூழ்நிலை இருக்குமா? என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. நான் இந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட ஒரு 8 இயர் கம்ப்ளீட்டடு. ஸோ ஏன்னா இது கம்ப்ளீட் ஆச்சுன்னா 9 இயர் அப்படின்றது வந்துடும். 8 இயர் கம்ப்ளீட்டட் அப்படின்றது இந்த ஒரு ஜாப்ல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும், நான் பேசின வரைக்கும், இருந்த வரைக்கும், லீகல் ப்ராசஸ் அப்படின்றது போன வரைக்கும் யாரையும் தூக்கிட்டு போய் ஜெயிலில் வச்சதும் கிடையாது. அதே போல வந்துட்டு பணத்தை வாங்காம இது பண்ணதும் கிடையாது. அது தொடர்ந்து ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். எப்பயாவது ஒரு டைம் அந்த லீகல் இஷ்யூ இது வந்து பெரிய தொகையா இருக்கு அப்படின்றதுக்குள்ள போகும்பொழுது கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டு முடிவெடுப்பாங்க. சின்ன சின்ன தொகை ஒரு 5,000 10,000 இந்த மாதிரி ரேஞ்ச் அப்படின்றதுக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ எதையுமே நான் இதுதான் அப்படின்னு சொல்ல விரும்பல. பட் பெரிய தொகையா இருக்குன்னா ஆக்ஷன்ஸ் உடனே இருக்கும், அதனுடைய ரியாக்ஷன்ஸ் உடனே நடந்துட்டு இருக்கும். சின்ன தொகையா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது கொஞ்சம் டிலே ஆகலாம். மேபி ஒரு சிலர்லாம் அதை அப்படியே கூட விட்டுருவாங்க, பார்க்கட்டும் வரட்டும் சிவில் ரிப்போர்ட்டிங் அப்புறமா வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி விட்டுட்டு, இப்போ எம்பாக்கெட்லாம் ஒரு சிலர்லாம் லோன் எடுத்துட்டு 5-6 மாசம்லாம் விட்டுறாங்க. ஏன்னா காலேஜ் போகிற டைம்ல எடுத்திருப்பாங்க போல. 5-6 மாசம் விட்டுட்டு இப்போ போனாங்கன்னா 24,000 சிவில்ல போட்டிருக்காங்க. வெறும் 4,000 எடுத்தது 24,000 சிவில் ரிப்போர்ட்டிங் நடந்துருக்கு. அப்போ பாருங்க, இந்த மாதிரி டைம்ல வந்துட்டு பிடிச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு லோன் எடுத்தா கட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை. அது எந்த சூழ்நிலை எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்படின்ற கான்செப்ட்லையும் கிடையாது. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது விபத்து ஏற்பட்டுச்சு, ஒரு டெம்பரவரி டிசார்டர் ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு நடந்துச்சு, இல்லை பர்மனெண்ட்டாக அவங்களுக்கு ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் அட்வொகேட் மூலியமா மூவ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு ஒருத்தர் இந்த இவர் லோன் எடுத்தவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு ஏதாவது கை கால் உடஞ்சிச்சு, அவரால் வேலைக்கு போக முடியல அப்படின்ற பட்சத்தில் அப்போ வந்துட்டு இங்கே லோன் கொடுத்தவங்கள்ட்ட வந்து எல்லாருமே பேசுவாங்க, எப்பா கை கால் இல்லாமல் இருக்கிறாப்புல, ரொம்ப கஷ்டப்படுறாப்புல, ஏதோ பார்த்து பண்ணி கொடுப்பா, என்ன பண்ணுறது, அவரு கட்டணும்னு ஆசைப்படுறாரு, அந்த மாதிரி சொல்லி பேசி ஸோ விலையை கம்மி பண்ணி ஒரு 10,000 கொடுக்குற இடத்துல ஒரு 7,000 8,000 செட்டில்மெண்ட் பண்ணிக்கோ, ஓடிஎஸ் போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசி முடிவு பண்ணுவாங்க. அவ்வளவுதான். அதை விட்டுட்டு நான் எடுப்பேன், நான் ஜாலியாக இருப்பேன், நான் நிறைய காசு வச்சுருப்பேன், நான் கட்டாமல் இருப்பேன், அதுக்கு வந்து சட்டம் எனக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. சட்டம் ஒன்றுமே பண்ணாது, நமக்கு ஹெல்ப்லாம் பண்ணாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், லோன் எடுத்தால் ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஃபியூச்சரில் உங்கள் குழந்தைங்க வரைக்கும் அந்த இம்பாக்ட் அப்படின்றத கொண்டு போய் கொடுக்கும். லோன் எடுத்துட்டா கட்டிடுங்க, கட்ட முடியலையா பேங்க் அப்ரோச் பண்ணுங்க, அதுவும் முடியலையா நல்ல ஃபினான்ஷியல் அட்வைஸரோ அல்ல லீகல் அட்வைஸரு இவங்களெல்லாம் பார்த்து, நீங்கள் அட்வொகேட் இவங்களெல்லாம் பார்த்து அவங்க மூலியமாக இதை அப்ரோச் பண்ணுங்க. இந்த மாதிரி என்னால் கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா ஃபர்தராக உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ சட்ட ரீதியாக அந்த ஹெல்ப் அப்படின்றத வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே ஜாயின் பட்டனும் இருக்குது, மெம்பர்ஷிப்பும் இருக்குது, நீங்கள் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி. ஸோ மக்கள் பக்கம் நான் நிற்கிறேன், மக்கள் வந்துட்டு என் கூட நில்லுங்க. ஸோ என்னால் நான் 3300 இல்லை, இன்னும் எவ்வளோ வீடியோ டெலீட் ஆனாலும் நான் தொடர்ந்து இது போன்ற விழிப்புணர்வு அப்படின்றது மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். நன்றி, பாய்.